புதுசா எடுத்து கொடுக்கல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. ஏன் பல நேரத்தில் புரியாது. என்னாண்டவர் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என்ன தகப்பனே, நேத்து வரை நல்லா இருந்தாங்க, என்னை சுத்தி எப்பவுமே 4 பேர் இருந்துட்டே இருந்தாங்க. அதுதான் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கிடைக்காது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் மதிலை கட்டுவார் என்றால் உங்களுக்குரியதை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுப்பார். சில இடத்துல என்ன பேச விடாம பண்றாருன்னா, என் பக்கம் நியாயம் இருந்தா என் வாய் அடைக்கப்படுதுன்னா கர்த்தர் எனக்கு மதிலை கட்டி இருக்கிறார். ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 51வது சங்கீதம், சங்கீதம் 51 அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 51:18. சீயோனுக்கு சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கர்த்தர் நல்லவர். போன மாசம் ரெகுலரா வந்தவங்க ஒருவேளை நினைக்கலாம், இன்னும் இந்த மதிலை கட்டி முடிக்கலையான்னு. கர்த்தர் இந்த வார்த்தையை தான் பேசும்படி நினைவிலே கொண்டு வந்தார். நாம் பாதுகாக்கப்பட, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்மை சுற்றிலும் மதில்கள் எழுப்பப்பட வேண்டியது மிக 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 அவசியம். எசையா 51வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு 59:1-2 கரெக்ட். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு கேட்க கூடாதபடிக்கு செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த அக்கிரமம் பாவம் ஏன் உள்ள வந்து இப்படி மூடிக்கொள்ளுகிறது என்றால் பாதுகாப்பு இல்லாததுனால. பாதுகாப்பு இல்லாத இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும். இந்த பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை நல்லாதான் இருக்கு, என் செவிக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நீ எது நடுவில் இருக்கிற? என் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறையா, நீ பாவத்துக்குள்ள இருக்கிறாயா? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனை, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக காரியங்களை செய்யும்படி திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் என்பது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. அதை வர்ணிக்கவே முடியாது, அது சொல்லி தீராது. நம்மை குறித்து யாருக்குமே இப்படி நினைக்க முடியாது. நம்முடைய தகுதியை வைத்து, நம்முடைய திறமையை வைத்து, நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய தோற்றத்தை வைத்து மனிதன் ஒவ்வொரு விதத்தில் நம்மை நினைத்து வைக்கிறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் தோன்றும் முன்னமே நம்மை குறித்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்து, அவருடைய நினைவே மேலதான் இருக்கும். அவருடைய நினைவே மேலதான் இருக்கும். அதனாலதான் சொல்லுகிறார், நீ நினைக்கிறது படி அல்ல நான் நினைப்பது. நீ என்னை நோக்கி கூப்பிட்டு பாரு, உனக்கு தெரியும். நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன்கிட்ட பேசுவேன் தெரியுமா, நான் உனக்கு நிறைய காரியத்தை சொல்லுவேன் தெரியுமா. அது எல்லாமே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாய் தான் இருக்கும். நீ இதுவரை அப்படி அறிந்திருக்கவே மாட்டேன். நான் அப்படிதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் கிதியோனாகட்டும் சவுலாகட்டும் வார்த்தைகள் வரும்போது, நீங்க என்கிட்ட இதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பெரிய வார்த்தையில என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நமக்கே புரியாது. இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நோக்கி இருக்கிறது? ஒன்னதானே சொல்லும் போது சவுல் சொல்லுகிற, என்னையா நீங்க ஆள் மாத்தி எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க? நானே காணாம போன கழுதையை தேடி வந்திருக்கிறேன்.
கர்த்தர் நல்லவர். நீ என்னை நோக்கி கூப்பிட்டு பாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு ஒரு உத்தரவு கொடுப்பேன் தெரியுமா? அந்த உத்தரவு என்பது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா இருக்கும். தேவன் அப்படி நினைத்து வைத்திருக்கிறார். ஆனா அவர் நினைத்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வின் பாதுகாப்பு மதில்கள் இடிக்கப்பட்டு அந்நியருடைய உட்புகுதல் இருந்து நன்மைகளை எல்லாம் சத்துரு பறித்து கொண்டு போகிறார். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறார், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் இந்த மதிலை கட்டுவதினால் என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா? முதலாவது அந்த 6வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தின் முதற் பகுதியை சேர்த்து வாசிக்கலாம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை, இந்த வேர்டை கவனிங்க, அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. கர்த்தர் இந்த மதிலை எழுப்பும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? முதல்ல நாம் தடுக்கப்படுவோம். சிம்பிளா சொல்லணும்னா நிறைய கான்டாக்ட் கட் ஆகும். அநேகரை நம்மை சேர விட மாட்டார், நம்மையும் சிலரை சேர விட மாட்டார். அவர் எழுப்பின மதில 7 தலைமுறை சுத்தினாலும் விழாது. நல்ல கவனிங்க, சிலரை நம்மை விட்டு விலக்குவார், நம்மை சிலரை விட்டு விலக்குவார். தேவனுடைய செயல்கள் ஆரம்பத்தில் நமக்கு பனிஷ்மெண்ட் போல இருக்கும், ஆனா போக போக தான் தெரியும் என் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மதில் தேவை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தம் ஆமேன் சொல்லுங்க. இந்த மதில் நம்முடைய வாழ்க்கையில தேவை. 88வது சங்கீதம் 18வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறான், சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சிநேகிதரும் தோழரும் எனக்கு விலகி போனார்கள் சொல்லல, நீங்க விலக்கினீங்கப்பா. எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்துனா அப்படி எடுத்துக்கொள்ளப்படல, வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க போய் கேட்டா இல்லம்பாங்க, நீங்க போய் கேட்டா இல்லம்பாங்க. இல்ல அவருங்க இல்ல. இன்னொருத்தங்க போன் பண்ணா அட்டன் பண்ணுவாங்க, நீங்க போன் பண்ணா நாட் ரீச்சபிள் வரும். அதான் புரியாது, அப்புறம் தான் தெரியும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருந்தார் அல்லவா? அந்த 40 வருஷத்துல மிரியாமோ ஆரோனோ யாராவது தேடி வந்தாங்களா? இல்ல, வரவிடல. கர்த்தர் ஆரோன்ட்ட பேசி போக வைக்கிறார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மதிலை கட்டி எழுப்பும் போது சில கான்டாக்ட் கட் ஆகும், சில கான்டாக்ட் கட் ஆகும். எதுக்கு ஏத செய்கிறார்? உனக்கு ஒரு நேசர் உண்டு என்பதை நீ நன்றாய் அறிந்து உணர்ந்து புரிந்து அனுபவிக்கும்படியாக. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாய் விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். பல நேரத்தில் புரியாது, என்னாண்டவரை யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என்ன தகப்பனே, நேத்து வரை நல்லா இருந்தாங்க, என்ன சுத்தி எப்பவுமே 4 பேர் இருந்துட்டே இருந்தாங்க, அதுதான் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. நீ அவர்களை நேசர்களாக்கி கொண்டாய். உனக்கு காலையில எழும்புறதுல இருந்து நைட்டு தூங்குறது வரை அவங்க தான், அந்த 4 பேர் தான், அந்த 5 பேர் தான், அந்த 10 பேர் தான். இந்த கூட்டத்தில் நீ யார மறந்த தெரியுமா? இப்படி ஒரு வாழ்வை தந்த அந்த மெய்யான நேசரை நீ மறந்து விட்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், விட்டுற வேண்டியதானே, அவருக்கு வேற ஜனம் இல்லையா? அவரால் வேறொன்றை உருவாக்க முடியாதா? அப்படி விட மாட்டார். ஏனென்றால் அவர் கொடுத்த கிரயம்,
அதிகம். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை பணிந்து கொள்ள பெத்லகேமுக்கு வரும்போது அரண்மனைக்குள்ளே போய் ஏரோதின் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டாங்க. விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி வந்து இயேசுவை வீட்டிலே இயேசுவை கண்டு பணிந்து கொண்டு திரும்பி போகும்போது கர்த்தர் மதில கட்டிட்டார். இயேசுவை விசிட் பண்றவங்களுக்கு மதில் உண்டு. மதில கட்டிட்டார். வான் பண்றார், போகாத, அவங்கிட்ட போகாத, ஏரோது கான்டாக்ட் உனக்கு வேண்டாம். ஆண்டவரே, கிங் ஆண்டவரே, நீ போ, முதல் கத்தி உன் மேலதான். என்ன பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பான். நாங்க இயேசுவை பார்த்தோம்போ. அடுத்து என்ன பண்ணேன்னு கேட்பான். நாங்க வர்ஷிப் பண்ணோம்போ. அதோட உன் கதை முடியும். போகாத, அந்த கான்டாக்ட் வேண்டாம். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு அவர் ராஜா, ஆண்டவரை வேண்டாம். மதில கட்டிட்டாரு, மதில கட்டிட்டாரு. திருப்பி போ, திருப்பி போ. ஆமென். ஆண்டவர் சில மதிலை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை அர்த்தம் உள்ளதாக வேண்டுமானால், உன்னுடைய ஜீவியம் அர்த்தம் உள்ளதாக வேண்டுமானால், உன் வாழ்க்கையில கர்த்தர் சில மதிலை கட்ட விரும்புகிறார். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், மதில் கட்டவான்னு கேட்கிறார். எத்தனை பேர் கட்டுங்கப்பான்னு சொல்றீங்க? ஆமென். சிலருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் இதை செய்யறார் தெரியுமா? கர்த்தர் தந்ததை இன்னொரு ஆள் தந்ததா நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தரால தாங்க முடியாது. எனவேதான் ஓசியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். பாத்தீங்களா? கர்த்தர் தந்தத இது இன்னார் தந்தது அன்னார் தந்ததுன்னு சொன்னா கர்த்தருடைய கை அதற்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஏன் அநேகருக்கு ஆரம்பம் நன்றா இருந்து அதன் பிறகு சொலிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். அதாவது உதவும்படி நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அதிகாரிகளை கொண்டு வருவார், உயர் பதவியில. இதெல்லாம் கர்த்தருடைய செயல். அதான் கர்த்தருடைய செயலை பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க தானப்பா ஃபேவர் பண்றீங்க. சிறைச்சாலை தலைவன் கண்களிலே யோசேப்புக்கு தயை கிடைக்க பண்ணினார். இது யார் செய்றார்? கர்த்தர் செய்கிறார். போர்த்திபாரின் கண்ணில் யோசேப்புக்கு தயை கிடைக்க பண்ணினார். செய்யறது யாரு? கர்த்தர் செய்கிறார். இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் போர்த்திபாரின் மனைவி அழைத்த போது யோசேப்பு தட்டி விட்டுட்டு ஓடுனான். இல்ல, எனக்கு போர்த்திபாரால தான் எனக்கு இந்த மேன்மை கிடைச்சதுன்னு அவன் நினைச்சிருப்பான், அவன் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இதுதான். இந்த வீட்டுல என்ன மேனேஜரா வச்சது யாரு அப்படின்னா போர்த்திபாரின் வீட்டுல. அப்ப ஓனர் யாரு? போர்த்திபார் தான். ஆனா இந்த வீட்டுல நான் உயர்த்தப்பட்டதுக்கு காரணமா இருந்தது இந்த போர்த்திபாரோ போர்த்திபாரின் மனைவியோ அல்ல, கர்த்தர். இந்த வெளிச்சம் அவனுக்கு இருந்ததுனாலதான் போர்த்திபாரின் மனைவி அவனை தப்பு பண்ண அழைத்த போது அவன் தட்டி விட்டு ஓடினான். இல்ல, இவரால தான். ஒருவேளை நான் ஓகே சொல்லலைன்னா நாளைக்கு எனக்கு வேலை போயிருமே அப்படி மட்டும் அவன் நினைச்சிருப்பான் வைங்களேன். இன்னைக்கு இப்படிதான் அநேக காரியத்தில் அநேகர் அட்ஜஸ்ட் பண்ணி நேசரை மறந்து விலகி போய் தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது இப்படி பண்ணாதான் முதலாளிக்கு பிடிக்கும், அது இப்படி பண்ணாதான் மேனேஜருக்கு பிடிக்கும், அது அப்படி பண்ணாதான் பிடிக்கும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை பிரியப்படுத்த நீ ஒன்றை செய்யும் போது அந்த செயல் உன் நேசரை துக்கப்படுத்துமானால் அந்த செயலினால் உனக்கு ஆசீர்வாதம் வராது, அந்த செயலினால் உனக்கு ஆபத்து தான் வரும். ஆமென். யார் யார் இல்ல? மோர்தேக்காய் பாருங்க, உலக பிரகாரமா பார்த்தா ஆமான் எங்க, மோர்தேக்காய் எங்க? எல்லாரும் ஆமான வணங்கும் போது பாரு, நான் வேணா எழுப்பி நிக்கிறேன், வணங்க மாட்டேன். மோர்தேக்காய் வணங்க மாட்டான். வர்ஷிப் அது ஆண்டவருக்கு தான். அது யாராக இருந்தாலும் சரி. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா பின்னாட்களில மாமான் கையில் இருந்த ராஜாவின் மோதிரம் இப்ப மோர்தேக்காயின் கையில கொடுக்கப்படுகிறது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் மதிலை கட்டுவேன் என்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நேசரை தேடுவதற்கு பதிலாக நான் நேசர்களை தேட ஆரம்பிக்கிறேன் என்றால் என்னுடைய ஜெபம் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, மதில கட்டுங்கப்பா. நீர் நியமித்த பாதையில் நடக்காமல் நான் ஒரு பாதையை தெரிந்தெடுத்து பயணிப்பேன் என்றால் ஆண்டவர் நீர் மதிலை கட்டுவீராக. அதாவது சில பாதையில மதில கட்டுகிறார், சில பாதையில என்ன கட்டின வைக்கிறாராம்? முள்ளுகளால். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் எந்த மதிலையும் எத்திச்சாடக்கூடியவன். இந்த ஆளு யாரு? மதில் 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 தாண்டுறவன், மதில் சாடுகிறவன். ஆமென். சில சின்ன வயசுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும், அழகாடாது. அதனால பார்த்தா நீ நீ ரொம்ப கொதிப்பிய, என்ன ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறீங்க? முள்ளு. வா வா ஆண்டவரே, நான் இப்போ சாடுவேன். சாடு சாடு சாடுவோம். அடுத்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கும். ஒருவர் மதில் சாடி முள்ளுகளுக்குள் விழுந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அதனாலதான் சில பாதைகளை அவர் முள்ளுகளால் அங்க போகவே முடியாது. இப்போ இப்படி அடைச்சிட்டு இப்போ எனக்கு முன்னாடி எந்த பாதை தான் இருக்கு தெரியுமா? அவர் நியமித்த பாதை. என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன் என்று கர்த்தர் கேட்கிறார். தேவனால் நாம் தடுக்கப்படுகிறோம் என்றால் நம்ம சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம் அர்த்தம். நான் எங்க போனாலும் என்ன கர்த்தர் தடுக்கவே இல்லைன்னா என் வாழ்வின் மதில் இடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆண்டவரே, மதில கட்டுங்க. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் உம் விருப்பம் இல்லாத உம் விருப்பம். ஆமென். எசேக்கியேல் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேலை காலுண்டி நிற்க வைத்து வார்த்தையினால் அவன் குடலை நிரப்ப வைத்து அவன் மேல் இருக்கிற அழைப்பு, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விட்டு இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே, இதோ மனுபுத்திரனே, உன் மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்ட போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அப்ப இங்கே எசேக்கியேலுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மதிலை கட்டுகிறார். அவன் தடுக்கப்படுகிறான். மனுபுத்திரனே, என்ன பிளான் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? உன் மேல கயிறை போட்டு அவைகளால் உன்னை கட்ட போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. எசேக்கியேல் 3:26. நான் உன் நாவை உன் மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன். இதுவும் மதில் தான். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனா இராமல் ஊமையனா இருப்பான். அவர் மதில்னா அப்படி நாளைக்கு செங்கல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருந்து இறங்கல, அடைச்சிடுவாரு. சில இடத்துல என்ன பேச விடாம பண்றாருன்னா, என் பக்கம் நியாயம் இருந்தா என் வாய் அடைக்கப்படுதுன்னா கர்த்தர் எனக்கு மதில கட்டி இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக விட்டார். 27வது வசனம். நான் உன்னோட பேசும்போது வாயை திறப்பேன், உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள், நீ சும்மா இருந்தாலும் அவங்க யாருதான்? கலக விட்டார். நீ பேசினாலும் அவங்க யாருதான்? அப்ப அவங்கள மாத்தவே முடியாது. நீ மாறு. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? 4 வார்த்தை பேசினா ஒண்ணு இல்ல, கலக வீட்டார் தான். அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. அப்ப நாம தான் மாறணும். என்ன மாறணும்? ஆண்டவரே பேசவா? ஆண்டவரே நான் சும்மாவே இருக்கேன், பேசு.
உன் நாவை மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன். அதுதான் தாவீது ஜெபிக்கிறான், என் வாய்க்கு காவல் வையும். அவர்கள் கலக விட்டார், நீ ஊமையானார், அவர்கள் கலக விட்டார். நீ பேசு, அவர்கள் கலக விட்டார். இந்த இடத்துல அப்படி போக்கஸ் யார் மேல இருக்கு தெரியுமா? கலக வீட்டார் மேல அல்ல, அவருடையவன் மேல. நீ சேஃபா இருக்கணும் எசேக்கியேலே, நீ பாதுகாப்பா இருக்கணும் எசேக்கியேலே. உன் ஆத்துமா முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். அவங்க பேசுறது போல நீயும் பேசுறேன்னா நீ அந்த கூட்டத்தில் ஆயிருவ. நீ அவங்க பேசுறது போல பேசக்கூடாது. நான் உன்கிட்ட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அதாவது என்கிட்ட பேசிட்டு நீ பேசினா உன் வாயில என் வார்த்தை வரும். வேற யார்கிட்டயோ பேசிட்டு பேசினா நம்ம வாயில அவங்க வார்த்தையை போட்டுருவாங்க. ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட மணிக்கு ஒரு கணக்கா பேசிட்டே இருக்கிறோம். திடீர்னு நம்ம போறோம், அந்த பர்சன் கூட அந்த பர்சனை எதிர்கொண்டு வராங்க. அப்ப நம்ம வாயில எந்த வார்த்தை வரும் தெரியுமா? அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அந்த ஆள் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அது நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆமேன் 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 கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆள் வரும்போது, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க இப்படி பண்ணவங்க தானே, நீங்க இப்படி செஞ்சவங்க தானே. போட்டது யாரு? ஆனா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் வார்த்தையை போட்டுட்டே இருப்பார். அந்த பர்சன் எதிரா வந்தாலும், ஹல்லேலூயா, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். தேவ பிள்ளையே, நமக்கு மதில் ரொம்ப முக்கியம். மதில் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நேற்று இரவு சாட்டர்டே வர்ஷிப்ல இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் அநேக குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அவரோ பேசாம நிற்கிறார். அவர்கிட்ட பதில் இல்லாததுனால அல்ல, இங்க நான் பேச வேண்டாம். அப்பா சிக்னல் கொடுத்துப்பா, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. ஒரு குற்றம் செய்யாதவர் மேலேயே அநேக குற்றச்சாட்டுகளை சூழ்ந்திருக்கிறவர்கள் வைப்பார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். மதில். அதனாலதான் ஆண்டவர் சிலரை நம்மை விட்டு செப்பரேட் பண்ணுவார், நம்மை சிலரை விட்டு செப்பரேட் பண்ணுவார். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். பட் இந்த மதில் நமக்கு அவசியம். இரண்டாவதாக, இந்த மதில் கட்டப்படுவதனால் உண்டாகிற அடுத்த மேன்மை என்ன தெரியுமா? அதே ஓசியா 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி நான் என் முந்தின 2வது பகுதி, நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பார். மதில் கட்டப்படும் போது அடுத்து என்ன உண்டாகும் தெரியுமா? நேசரை குறித்த மேன்மையான நினைவுகள் உண்டாகும். அதுவரைக்கும் அவளுக்கு யார மறந்துட்டா தெரியுமா? இயேசுவ மறந்துட்டா. சபை யார மறந்துட்டு தெரியுமா? இயேசுவ மறந்துட்டு. நாங்க சண்டே ஸ்கூல் படிக்கும் போது சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு ஒரு ஸ்கிட் பண்ணோம். அந்த ஸ்கிட்ல என்ன எப்படின்னா, வீட்டுல இருக்கிற பெரியவருக்கு பர்த்டே, தாத்தாவுக்கு பர்த்டே, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வர்றது மாதிரி ஸ்கிட். அந்த ஸ்கிட்ல வந்து அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஓகே கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் எடுத்து வச்சு ஹாப்பி பர்த்டே பாடலான் இருக்கும் போதுதான் ஒரு பேர பிள்ளை சொல்றான், தாத்தா எங்க? கொண்டாட்டத்துல எல்லாம் வச்சுட்டு எதை மறந்துட்டோம் தெரியுமா? தாத்தாவை. எதுக்கு அது ஸ்கிட் போட்டோம்னா, கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல என்னெல்லாமோ செய்யறோம், ஆனா உண்மையில யாரை மறந்துட்டோம்? கிறிஸ்துமஸ்ல இருக்கிற கிரைஸ்ட மறந்துட்டோம். பாருங்க, சாத்தானுடைய தந்திரத்தை பாத்தீங்களா? அதுல இருக்கிற கிறிஸ்துமஸ்ல இருக்கிற கிரைஸ்ட தூக்கிட்டு அதுல எக்ஸ்ன்னு வேற போட்டு, என்ன மஸ், இதான் உலகம். இதே போலதான் நன்மைகள் வர வர வர, எல்லை பெருக பெருக பெருக, ஆசீர்வாதங்கள் கொட்ட 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 காரணமானவரை மறந்துட்டோம். இவள் அப்படி மறந்துட்டா. ஆனா மதில் கட்டப்பட்டு இப்போ ரீச் பண்ண, மற்றவர்களை ரீச் பண்ண முடியாம இருக்கும் போது இவ யார நினைக்கிறா தெரியுமா? என்னுடைய ஆரம்பத்துல என் கூட ஒருத்தர் இருந்தா,
தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, தோளில் இருந்து தூக்கி என்னை, ருசித்தவங்க கைகளை உயர்த்தி துதித்து ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. நேசரை குறித்த நினைவு நமக்கு எப்பெல்லாம் வருது? ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேங்கிறார் தாவீது. அப்படின்னு நான் எங்க போனாலும் என் நினைவுல நீங்க தானப்பா வந்துட்டு இருக்கிறீங்க. சரி, கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். சும்மா சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறார் நினைவுல. ஒதுங்க முடியல. நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே உமது கை என்ன பிடிக்கும். சுலேமியால் சொல்றா, நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். லவ் சிக், லவ் சிக். இயேசுவின் மேல இருக்கிற அன்புனால சிக்கா இருக்கிறோமா? நமக்கு சிக்கானாலதான் எல்லா லவ்வும் வருது. ஆண்டவரே என்னை மட்டும் எழுப்பி விடுவீர்னா நான் அப்படி செய்வேன். வேண்டாம் கடை நமக்கு. அதாவது நம்ம 4 பேர் ஒதுக்கி தள்ளும் போதுதான் இயேசுவே ஆண்டவர் பாப்பார். பாடாத, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. ஏன் வீட்டுல சண்டை ஏதோ சொல்லி ஆள்டு இங்க வந்தோன்னு எனக்கு ஆண்டவரே உண்மை விட்டா. திரும்பி வீட்டுக்கு போகும்போது மகளே வா, மருமகளே வா, மகனே வா, மருமகனே வானதான் நேசரை காணும். நேசரங்க ஆண்டவரே அடுத்த வருஷம் பார்ப்போம், பாய். நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அப்பொழுது எனக்கு நன்மை. அது எவ்வளவு பாக்கியம் இயேசுவோடு. அன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்துல வந்து இருக்கும்போது எல்லாம் இருக்கிறவர்களை விட ஒரு நிறைவு நம்ம இருதயத்தில் இருந்தது. எல்லாம் இருக்கிறவர்களை விட ஒரு நிறைவு நம்ம இருதயத்தில் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நேசரை மறந்து நேசர்களுக்கு பின்னாக இன்னைக்கு அன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ சண்டே சர்ச்சுக்கு போய் ஆகணும் இல்லைன்னா எத்தனை பேர் ஹாப்பியா கை தூக்க வேண்டாம், மகிழ்ச்சியா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். வரணுமேனு வந்தவங்க எத்தனை பேர் அவன் நினைக்கிறான். அதுதான் தாவீது சொல்லுகிறான், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய அதிசயங்களை தியானிக்கிறேன். அந்த பூர்வ நாட்களை நினைக்கிறேன். எது தாவீது? அந்த காட்டுல இருந்ததா? ஆமா ஆமா. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்ததா? ஆமா. அதையும் போட்டு நினைச்சிட்டு இருக்கிற தேவரீர் என்னோடு கூட இருந்து அந்த டைம் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேட்டினது. என் வாழ்க்கையில இயேசுவை குறித்த நினைவு இல்லைன்னா என் வாழ்க்கையில மதில் இல்லை என்று அர்த்தம். அந்த மதில் கட்டப்படுமானால் அவரை பத்தி தான். அவர் மட்டும் இருந்திருந்தா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் நினைவெல்லாம் பேச்செல்லாம். பிரியமானவர்களே, இந்த வேர்டை எத்தனை பேர் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இயேசுவை நினைக்கிறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 4 மணிக்கு ஒரு தூங்குறோம், 6 மணிக்கு ஒரு தூங்குறோம், 8 மணிக்கு ஒரு தூங்குறோம், சிலர் 12 மணிக்கு ஒரு தூங்குறாங்க.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எழும்பி செய்யும் போது, செயல்படும் போது நம்ம நினைவுல நிறைய நபர்கள் கிராஸ் ஆவாங்க. நிறைய பேர் நமக்கு பிடிச்சவங்க நம்ம நினைவுல வருவாங்க, பிடிக்காதவங்க அடிக்கடி வருவாங்க. கனவுல ஃபுல்லா அவங்க தான் வந்து நிற்பாங்க. நாளைக்கு மேனேஜர்கிட்ட இந்த ஃபைலை வைக்கணுமா, மேனேஜர் கனவுல வந்து நிற்பாரு, இன்னைக்கே ஃபைலை வாங்கிட்டு போறதுக்கு. சரி, நம்ம நினைவுல நிறைய பேர் வந்து போவாங்க. அப்படி நம்ம நினைவில் அதிகமாய் நம்முடைய நினைவுகள் தேடுகிற நபர் யார்? சில கேட்பாங்கல்ல, இப்படி இருக்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்களா? நம்ம சொல்ற பெரிய பொய் அதான். ஆமா, உங்களை மறக்க முடியுமா? நம்ம நினைவில் அடிக்கடி ஜீசஸ் வராரா? ஏன் வரல தெரியுமா? நம்ம இயேசுவுக்கு உள்ள ஸ்தானம் கொடுக்க தவறிவிட்டோம். என் ஜனமாகிய குமாரத்தை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன் என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம நினைவில் அதிகமாய் அதாவது நம்முடைய நினைவுகள். இந்த கூகுள்ல அடிக்கடி ரிப்போர்ட் போடுவாங்க, அதிகம் தேடப்பட்ட நபர் அப்படின்னு போடுவாங்க. அதிகம், இந்த கடந்த மாதம் அதிகம் தேடப்பட்ட நபர், ஏதாவது ஒரு ஆக்டர் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யாராவது இருப்பாங்க. இவங்க தான் அதிகமா நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த பர்சனை. பரலோக லிஸ்ட் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, இவன் அல்லது இவள் ஒரு நாளைக்கு அதிகமா தேடுறது யார தெரியுமா? இயேசுவே. அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சேஃப் சோனுக்குள்ள போயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, இந்த மதில் கட்டப்படுவதனால் உண்டாகிற மூன்றாவது அனுபவம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. இப்ப கேட்டிருக்கலாம், இதுக்கு முன்னாடியே நயம் காட்டி இருக்கலாம். ஆண்டவரே காட்டினார், இவளுக்கு பார்க்க முடியல. ஏன்னா நிறைய பேர் நயம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ காட்டக்கூடிய ஒருத்தரும் இல்ல. இவர் என்ன காட்டினாலும் இவ போவா. நேத்தும் அவர் நயம் காட்டினார், மகளேன்னு கூப்பிட்டார். கூப்பிடும் போது அந்த தெருவில் இருந்து இன்னொரு ஆள் டார்லிங்னு கூப்பிட்டாச்சு. உடனே டார்லிங் பின்னாடி போயாச்சு. இப்ப மதில கட்டியாச்சு, டார்லிங்கே காணோம், ஒரு லிங்கையும் காணோம். இப்ப திருப்பி அவர் கூப்பிடுறாரு, மகளே. திருப்பி வாரா. உண்மையிலே அவர் பயங்காட்டி கூப்பிட்டு இருக்கலாம், ஒழுங்கு மரியாதை வந்துரு, இல்ல பயங்காட்டி கூப்பிட்டுருக்கலாம். இல்ல, நயங்காட்டி தான் கூப்பிட்டார். தேவன் மதிலை எழுப்புகிறார் என்றால் அவரோடு எளிதாய் நம்மால் நெருங்க முடியும். அவரண்டை நெருங்கும் அனுபவம் உண்டாகும். என்னால தேவனிடத்துல நெருங்க முடியலன்னா என் வாழ்க்கையில மதில் அவசியமா எழுப்பப்பட வேண்டியது இருக்கிறது. அதாவது நெருங்குகிறது வேற, நெருக்குகிறது வேற. இதை எனக்கு செய்யும், இப்பவே செய்யும். அதுல நெருக்கிறது, நெருங்குறது வந்து லவ்ல வரக்கூடியது, அன்புல. நயங்காட்டி, இப்ப வேற யாரும் நயங்காட்டுறதுக்கு இல்ல. பேதுருவ நயங்காட்டி தூக்குனாரு பாத்தீங்களா? பேதுருவ சீமோன் தானே இயேசு பேதுரு என்று அழைத்தார், கேபா என்று அழைத்தார். சீமோனுடைய சகோதரன் அந்திரையா சீமோனை இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு வருகிறான். இதான் ஃபர்ஸ்ட் விசிட், இயேசுவை சந்திக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 40, 41, 42 வசனங்களை பார்க்கும் போது இருக்கும். சீமோன் வரும்போதே இயேசு சொல்லிட்டார், கேபா அப்படின்ட்டார். இதான் பேதுரு அப்படின்ட்டார். ஆமீன் போட்டு போயிட்டார். போயிட்டு மீன் பிடிக்க போனார். ஆண்டவர் பார்த்தார், வேலைக்கு ஆகாது, மதில போட்ட. பேதுரு இங்க வலை போட்டா மீன் இங்க போகும், பேதுரு இங்க வலை போட்டா மீன். சில நேரத்தில் நமக்கு புரியவே புரியாதுல்ல. நாம ஒண்ணு செய்வோம், நடக்காது. நாம அங்கிருந்து விலகி இன்னொரு ஆள் அதே இடத்துல வந்து ஒண்ணு செய்வாங்க, நடக்கும். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை. போட்டு கரையில வருது. காலையில கரையில யார் நிக்கிறா தெரியுமா?
இயேசு நிற்கிறார். என்ன சொல்லி இருக்கலாம்? பேதுரு இனியாவது வா சொல்லி இருக்கலாம். இல்ல, நேரா போறார். பேதுரு உன் போட்ல கொஞ்சம் உட்காரட்டுமா? உட்காருங்க ஆண்டவரே. கொஞ்சம் தள்ளுவியா? கொஞ்சம் தள்ளுற. அப்படி ஆழத்துக்கு கொண்டு போவியா? ஆழத்துக்கு கொண்டு போயாச்சு. அந்த வலைய போடு. இன்டைரக்டா கூட ஆனாலும் அன்னைக்கே நீ வந்திருந்தேன்னா சொல்லல. என் ஆண்டவர் நயங்காட்டி அழைக்கிறவர். வலைய போடுன்னு சொல்லும் போது பேதுரு சொல்ற, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப வேற வழியில போட்டுதான் ஆகணும். ஏன்னா அவன்கிட்ட பேசுறதுக்கு இப்ப ஒருத்தர் தான் உண்டு. கூட்டாளிகள்ல வேற போட்ல இருக்கிறாங்க. ஏன்னா பேதுரு போட்ல ஒண்ணுமே இல்ல. உன் போட்ல ஒண்ணு இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுல இருப்பாங்க. ஆமே. பேதுரு வலைய போட்டு அள்ளி எடுக்க வைத்து எல்லாம் நிறைவா இருக்கும்போது பேதுருவா அப்படின்ட்டார். என்ன ஆண்டவருங்க அவரு. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே நயங்காட்டி அழைத்து பட்சமாய் பேசுகிறான். இந்த மதில் எழுப்புறதுனால இன்னும் 2 காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 4வதாக என்ன செய்கிறார் தெரியுமா? 15வது வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய பட்சத்தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். உனக்குரியது உனக்கு கிடைக்கணும்னா உன்னை சுத்தி மதில் இருக்கணும். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுல சொத்து உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வீடு இந்த பிள்ளைக்கு தான், இந்த நிலம் இந்த பிள்ளைக்கு தான், எல்லாம் ரைட்டு தான். அந்த பிள்ளை பிறந்து கீழே விழுந்த உடனே பத்திரத்தை தூக்கி மூஞ்சிலே அறிவாங்க இல்ல. தெரியணும், இப்ப கொடுக்கலாம், இப்ப கொடுக்கலாம், இப்ப கொடுத்தா இது சேஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இல்ல அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்தே ஊதாரித்தனமா சுட்டி தெரிந்து இந்த பிள்ளை கையில என்ன கிடைச்சாலும் அது டேமேஜ் ஆயிரும், அது பாழாயிரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பிள்ளை கம்பல் பண்ணி எழுத வச்சு எழுதினாலும் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? உஷாரா, எங்கள் காலத்துக்கு பிறகு, இல்லைன்னா அடுத்த நாள் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த பிள்ளைய பொறுத்து இது சரியில்லை, அப்போ இல்ல இது பாதுகாப்பு சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் பாருங்க. இளைய குமாரனுக்கு அவனுக்குரிய சொத்தை கொடுத்துட்டு விட்டுட்டார். ஆனா மூத்த குமாரனுக்கு தன் தகப்பனுக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா அவன் மதிலுக்குள்ள இருக்கிறான். அதனாலதான் மூத்த குமாரன் சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இளைய குமாரன் எப்படி சொல்லல, அவன் அழிச்சிருவான். அப்புறம் அவரும் பன்றி கூட்டத்துல தான் போய் இருக்கணும். நீ வேணா போ, எனக்கெல்லாம் போக முடியாது. அதனாலதான் அப்போ அந்த சேஃப் பாருங்க, அழைத்து கொண்டு வந்து என் வாழ்க்கையில சுற்றி மதில எழுப்புறாருன்னா எனக்கு இருக்கிறத இல்லாம ஆக்குறதல்ல, எனக்கானதை எனக்கு தருவதற்கு. சவுல் குடும்பத்தில் பிறந்தவன் தானே யோனத்தான், யோனத்தானுக்கு பிறந்தவன் தானே மேவி போசேத். அந்த மேவி போசேத்துக்கு அப்போ சவுல் தான் இல்ல, அவன் ராஜா, அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மேவி போசேத்துக்கும் சொத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்க இப்பொழுது தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது இங்க இருக்கிறாங்களா என்று கேட்கும் போது மேவி போசேத்தை குறித்து பேசுகிறான். சீபா ஒரு முடவன் இருக்கிறான், அவனை தூக்கிட்டு வாங்குறாங்க. மேவி போசேத் கொண்டு வரப்படுகிறான். இப்பொழுது அவன் மதிலுக்குள்ளே வருகிறான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே தாவீது மேவி போசேத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உனக்கு புதுசா இல்லப்பா, அதெல்லாம் உனக்குரியதுதான். ஆனா நீ எங்க இருந்த தெரியுமா? மதிலுக்கு வெளியே இருந்த. இப்ப நீ எங்க வந்துட்ட தெரியுமா? என் சமூகத்துல வந்துட்ட. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். புதுசா எடுத்து கொடுக்கல. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. ஏன் கையில வரமாட்டேங்குது? நம்ம மதிலுக்குள்ள இருக்கிறோமா? பாதுகாப்பா இருக்கிறோமா? ஒரு பாட்டு உண்டுல, நம்ம பாடுவோம்ல, என்னை நம்பியவர்
தந்த பொறுப்பதனை. என்ன அழகான பாட்டு. இதுதான் ட்ரூத், இதுதான் சத்தியம். என்னை நம்பி அவர் தாரார். ஓகே, இவன் சேஃபா இருக்கிறான். இவன் முடவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. ஆனா எங்க வந்துட்டாருன்னா அரண்மனைக்குள்ள வந்துட்டார், மதிலுக்குள்ள வந்துட்டார், எருசலேமுக்குள்ள வந்துட்டார். வந்தது சொல்றாரு, இங்க பாருப்பா, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு செய்யணும். உன் தகப்பனாகிய சவுல்னா தாத்தா, சவுலனுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். இதுவரை மேவிபோசேத் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவனே சொல்றான், செத்த நாயை போல. அவனுக்கு சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கிறான் தெரியுமா? செத்த நாயை போல. மதிலுக்குள்ள வந்தது அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. தகப்பனுடைய அன்பு என்கிற மதிலுக்குள்ள இளையகுமாரன் வந்ததும் எல்லாம் கிடைக்குது. உனக்குரியது ஏன் உனக்கு கிடைக்கல? நீ எங்க இருக்கிற? சபைய வாக்கு தத்தங்களை கேட்டு 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 ஒண்ணு கூட இன்னும் வாங்கலையே. கிடைக்காதா? கிடைக்கும். வா, மதில கெட்ட விடு அவரை. இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கிடைக்காது என்று நம்பிக்கை இழந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் மதிலை கட்டுவார் என்றால் உங்களுக்குரியதை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுப்பார். ஐந்தாவதாக, இந்த மதில் கட்டப்படுவதனால உண்டாகிற ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 16வது வசனம் வாசியுங்கள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். பாகாலினா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம், ஈஷினா ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன எப்படி சொல்லுவ தெரியுமா? ஹஸ்பண்ட்னு சொல்லுவ, நேசர்னு சொல்லுவ, நாயகர்னு சொல்லுவ. என்ன இதன் அர்த்தம்? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மதிலை கட்டும் போது அவரோடு இருக்கிற உறவின் ஆழம் அதிகமாகும், அதிகமாகும். இந்த உறவு மேன்மையான உறவு, இந்த உறவு மகிமையான உறவு. இந்த உறவை அழைத்து போகதான் அந்த மணவாளனாகிய கிறிஸ்து மீண்டும் வர போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வாசியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணினாள்? இதோ அவள் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ஈஷி அப்படிங்கிறாள். நல்ல கவனிங்க. இளையகுமாரன் வெளியே நிக்கிறது வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? உங்க வேலைக்காரர்களில் ஒரு ஆளா இருப்பதுக்கு கூட. அப்ப அவன் யாராதான் மைண்ட்ல செட் பண்ணிட்டு வாரான்? வேலைக்காரனா. ஏன்? வெளியே இருக்கிறான். பிள்ளைதான். பிள்ளையா இருந்தாலும் நீ பாவத்துல இருக்கிறது வரைக்கும் ஒன்னால அப்படி நினைக்க கூட முடியாது. இதுதான் ட்ரூத். சும்மா கூட்டத்துல நம்ம நேசர் மணவாளன் சொல்லுவோம். மனதார அப்படி சொல்லணும்னா அதுக்கு ஆழமான உறவு வேணும், ஆழமான உறவு வேணும். எத்தனை குடும்பங்களில் பெயரளவுல மட்டும் உறவுகள் இருக்கு. பெயரளவுல பேருக்கு ஒரு ஹஸ்பண்ட், பேருக்கு ஒரு மனைவி, பேருக்கு எல்லாம் பேருக்கு. ஏன்னா ஆழமான அந்த உறவு இல்ல. அவருடையவன் அவருடையவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆனா ஆழமான உறவு இல்லை. ஏன்னா நமக்கு மனசுல பல நேசர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆண்டவர் அடைக்கிறார். நான் காட்டி இழுத்து கொண்டு வந்து பட்சமாய் பேசி அவ்விடத்தில் அவளுக்குரியதை கொடுக்கும் போதுதான் அந்த ரியல் லவ், அந்த மெய்யான தெய்வீக அன்பை இவ பார்க்கிறா. பார்த்துதான் சொல்றா, மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறா. வேதம் சொல்லுகிறது அதே 2:17 பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அச்சு போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். இனி அவைகளின் பெயரை சொல்லி
நினைக்கிற நினைப்பும் அநேகர் திரும்ப திரும்ப விழுறதுக்கு காரணம் பலவிதமான நினைவுகள். தேவனோட உள்ள உறவு ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா தேவையில்லாத நினைவெல்லாம் கிளியர் ஆயிரும். ஆண்டவர் சொல்லுகிறார் 19-20 வசனங்கள், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஏங்க அவர் என்னைக்குங்க போய் சொல்லி இருக்கிறாரு, ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாரு, ஏய் உண்மையா. இதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அவருடைய தோழர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதல் யோவான் ஸ்நானன் வரை பக்கத்தில் நின்று பார்க்கிறாங்க. யார் இந்த மணவாட்டி, யார் இவள்? பார்க்கும் போதுதான் இவர் நேசர் என்று சொல்லிக் கொண்டு வனாந்திரத்தில் தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு ஒருவர் வருகிறாள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை தேவன் அழைத்தது ஒரு நாள் சந்தோஷத்திற்கு அல்ல, நித்திய மகிழ்ச்சிக்கென்று, நித்திய விவாகத்துக்கென்று, நித்திய வாழ்வுக்கென்று அழைத்திருக்கிறார். எனவே ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில என்ன கேட்கணும் தெரியுமா? மதில கட்டுங்கப்பா, மதில கட்டுங்கப்பா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தர் நல்லவன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை வெறும் மண்ணுக்காக. இது எத்தனை பாக்கியம், இது எத்தனை மேன்மை. நித்திய விவாகத்துக்கென்று தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இந்த பூமியிலே தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக வரக்கூடாது. மனிதன் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக என்னெல்லாமோ செலவழிக்கிறான், என்னெல்லாமோ பண்றான். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று ஒரே ஒரு நாளுக்காக. இந்தியாவில் ஒரு 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 பெரிய ஒரு பணக்காரருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. அந்த ஒரு நாளுக்காக என்னெல்லாமோ பண்ணாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆண்டவர் என்னையும் உங்களை அழைத்தது ஒரு நாளுக்காக அல்ல, தலைமுறை தலைமுறையாய், ஆயிரம் ஆயிரம் வருடமாய் அவருடையவனாய் அவருடையவளாய் இருக்கும்படி. இதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு மதில் கட்டப்படணும். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? நீரே போதும், மண்ணுக்காக இதை ஒரு அறிக்கையாக, இது ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தின் சாட்சியின் அறிக்கையாக சொல்லி பாடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். இயேசுவை போல அழகுள்ளோ ஆமென் இதுவரை கண்டதில்லை. ஆமென் இயேசுவை போல அழகுள்ளோ பூரண அளவுள்ளவரே, நீரை போதும் வேறே வேண்டாம். ஆமென் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அளவுள்ளவர் நீரை போதும் வேறே வேண்டாம்.
எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஓ எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. உம்முடைய ஜனங்கள் நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக காணப்பட எருசலேம் மதில்களை கட்டுவீராக, 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 கட்டுவீராக. உண்மையாய் நியமித்துக் கொள்வேன், எனக்கென்று நியமித்துக் கொள்வேன், நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையை ஆர்ப்பரி. ஆமென், ஆமென். தினந்தோறும் உம்மிலுள்ள 2 கைகளை உயர்த்தி கண்களை எடுத்து நேசரேனி ஓ தினந்தோறும் நேசரே அவர் வரும் நாளினில் சமூகமதில் அங்கே பாடி பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய நாளைக்காக தான் செய்கிறார். நம்முடைய நாளை குறித்து அக்கறை உள்ளவர். எனவே ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்போது உம்மோடு வைத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் மதில்களை கட்டுவீராக. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே என் குடும்பத்தின் மதில்களை கட்டுவீராக, என் வாழ்வின் மதில்களை கட்டுவீராக. அந்த நித்திய விவாகத்துக்கண்டு நீர் நியமித்த கூட்டத்துல நான் இருக்கணும், நாங்க இருக்கணும்பா, எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க சமூகத்துல கிருபையா எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த அன்புக்காக நன்றி. எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட். எங்கள் வாழ்வின் மதில்களை கட்டி எங்களை உம்முடையவர்களாகவே நிலை நிறுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்து ஆண்டவர் இவர்களுக்குரிய நன்மை அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவரை கண்மணி போல காத்துக்கொள்ளும், போக்கில வரத்தில் காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கு பொல்லாப்புக்கு விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த இயற்கை மாற்றத்தினால் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இறங்கி பரிபூர்ண விடுதலையை, சுகத்தை, பலத்தை, கிருபைகளை கொடுத்து கர்த்தர் காப்பீராக. ஒரு சேதமும் தீங்கும் அணுகாதபடி காப்பீராக. தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.